வணக்கம். இது காலை நேர பிரதான செய்திகள். விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னதாக முதலில் தலைப்பு செய்திகள். தரம் 5 புலமை பரிசில் பரீட்சை இன்று ஆரம்பம். பெற்றோருக்கு தடை, மொபைல் போன்களுக்கு ஆப்பு. பரீட்சைகள் திணைக்களத்தின் அவசர விதிமுறைகள். பதவியிலிருந்து விலகிய முக்கிய புள்ளி, திடீர் விலகலின் பின்னணி என காவல்துறை வட்டாரங்கள் வெளியிட்ட அவசர தகவல். திடீரென தாக்கிய சக்தி வாய்ந்த டால்பின் புயல். 2 லட்சத்துக்கும் அதிகமான மக்கள் வெளியேற்றம். 500 விமானங்கள் ரத்து. அடுத்து நடக்கப்போவது என்ன? சிறை கலவரத்தின் பின்னணியில் ராஜபக்சவா. அனுர அரசை கடுமையாக சாடிய நாமல். சிறை கலவர பின்னணி குறித்து பரபரப்பு பேச்சு. அஸ்வெஸ்ம மோசடியில் மேலும் 2 அதிகாரிகள் கைது. 16 மில்லியன் ரூபாவை சுருட்டிய பின்னணி. சொந்த கணக்கில் பணத்தை போட்ட அரசு ஊழியர்கள். ஹட்டன் போலீசார் விசேட வேட்டை. இலங்கை கடவுச்சீட்டு குறித்து எழுந்துள்ள புதிய சர்ச்சை. போலி என சந்தேகம். நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சி அதிரடி குற்றச்சாட்டு. அனுர அரசின் அதிரடி நடவடிக்கை. கொழும்பில் தமிழர்கள் உட்பட பலரின் சொத்துக்களை பறிக்க நடவடிக்கை. இனி தொடர்பான விரிவான செய்திகள். விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் நீங்கள் எமது செய்தி சேவைக்கு புதியவர் என்றால் இப்போதே எமது செய்தித்தளத்தை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருங்கள். இந்த ஆண்டிற்கான தரம் 5 புலமை பரிசில் பரீட்சை இன்று நாடளாவிய ரீதியில் 2723 பரீட்சை மையங்களில் நடைபெறுகின்றது. இம்முறை பரீட்சைக்கு மொத்தம் 29,04,089 மாணவர்கள் தோற்றுள்ளனர். இவர்களில் 2,20,366 பேர் சிங்கள மொழியிலும் 73,723 பேர் தமிழ் மொழியிலும் பரீட்சைக்கு தோன்றுகின்றனர். இதேவேளை பரீட்சை நடைபெறும் மையங்களுக்குள் பெற்றோர்கள் பிரவேசிப்பதற்கு அனுமதி வழங்கப்பட மாட்டாது எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இன்று காலை 9:30 மணி முதல் 10:45 மணி வரை 2ஆம் பகுதி வினாத்தாளுக்கு மாணவர்கள் பதிலளிக்க வேண்டும். அதனைத் தொடர்ந்து வழங்கப்படும் குறுகிய இடைவேளையின் பின்னர் காலை 11:15 மணி முதல் நண்பகல் 12:15 மணி வரை 1ஆம் பகுதி வினாத்தாளுக்கு பதிலளிக்க கால அவகாசம் வழங்கப்பட்டுள்ளது. பரீட்சைக்கு தோற்றும் அனைத்து மாணவர்களும் வினாத்தாளில் குறிப்பிடப்பட்டுள்ள அறிவுறுத்தல்களை கவனமாக பின்பற்ற வேண்டும் என பரீட்சை ஆணையாளர் நாயகம் அறிவுறுத்தியுள்ளார். மேலும் மாணவர்கள் தங்களது சுட்டெண்ணை துல்லியமாக குறிப்பிடுவதுடன் வினாத்தாளிலேயே தெளிவான கையெழுத்தில் பதில்களை எழுத வேண்டும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் பரீட்சை மண்டபத்திற்குள் கைபேசிகள், ஸ்மார்ட் கடிகாரங்கள், குறிப்புகள் உள்ளிட்ட எந்த ஒரு இலத்திரனியல் சாதனங்களையும் கொண்டு வருவது முற்றாக தடை செய்யப்பட்டுள்ளது. இதேவேளை ஏதேனும் அசாதாரண நிலைமை அல்லது அனர்த்த சூழ்நிலை ஏற்பட்டால் அது தொடர்பான தகவல்களை அறிவிப்பதற்காக அனர்த்த முகாமைத்துவ நிலையத்தினால் விசேட தொலைபேசி இலக்கங்கள் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளன. அதன்படி 0113668119 என்ற தொலைபேசி இலக்கத்திற்கும் 0113668026 என்ற இலக்கத்திற்கும் 0113668032 மற்றும் 0113668087 ஆகிய இலக்கங்களினூடாக தொடர்பு கொண்டு தகவல்களை வழங்க முடியும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஃபேஸ்புக், மெசஞ்சர், இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப் உள்ளிட்ட சமூக வலைதளங்களை பயன்படுத்தி ஒழுங்கமைக்கப்பட்ட முறையில் முன்னெடுக்கப்படும் கப்பம் கோரும் இணைய மோசடி தொடர்பில் இலங்கை கணனி அவசர பதிலளிப்பு மன்றம் பொதுமக்களுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளது. இந்த மோசடி வெளிநாட்டிலிருந்து இயக்கப்படுவதாக தகவல்கள் வெளியாகியுள்ள நிலையில் மோசடிக்காரர்கள் முதலில் சமூக வலைதளங்கள் ஊடாக நட்புறவை ஏற்படுத்தி பின்னர் தனிப்பட்ட தகவல்கள் மற்றும் காட்சிகளை பெறும் முயற்சியில் ஈடுபடுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதனைத் தொடர்ந்து அந்த காட்சிகளை பயன்படுத்தி பணம் கோரி மிரட்டும் சம்பவங்கள் அதிகரித்து வருவதாகவும் இலங்கை கணனி அவசர பதிலளிப்பு மன்றம் குறிப்பிட்டுள்ளது. எனவே அடையாளம் தெரியாத நபர்களிடமிருந்து வரும் நண்பர் கோரிக்கைகள், குறுஞ்செய்திகள் மற்றும் வீடியோ அழைப்புகளுக்கு பதிலளிக்கும் போது மிகுந்த அவதானத்துடன் செயல்படுமாறும், தனிப்பட்ட தகவல்கள் அல்லது புகைப்படங்களை பகிர்வதை தவிர்க்குமாறும் பொதுமக்களிடம் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. புதிய இலங்கை கடவுச்சீட்டுகளின் தரம் குறித்து நாடாளுமன்றத்தில் அரசாங்கத்திற்கும் எதிர்க்கட்சிக்கும் இடையே காரசாரமான விவாதம் எழுந்துள்ளது. இலங்கை முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவர் புதிய கடவுச்சீட்டின் தரம் காரணமாக பிரித்தானியா குடிவரவு அதிகாரிகளால் தடுத்து வைக்கப்பட்டு விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டதாக எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் நாடாளுமன்றத்தில் தெரிவித்துள்ளார். குறித்த கடவுச்சீட்டை சரியாக ஸ்கேன் செய்து படிக்க முடியாததால் அது போலியானது என பிரித்தானிய அதிகாரிகள் சந்தேகித்ததாக அவர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் கடவுச்சீட்டு கட்டணம் 6,000
ரூபாயாக தொடரும் அதே வேளையில் இலங்கை கடவுச்சீட்டுகளில் உள்ள பக்கங்களின் எண்ணிக்கை 64 இருந்து 48 குறைக்கப்பட்டுள்ளதாகவும் ரஹ்மான் குற்றம் சாட்டியுள்ளார். புதிய கடவுச்சீட்டுகளில் அவதானிப்பு அல்லது நீட்டிப்பு பக்கங்கள் இல்லை என்றும் அச்சுத்தரமும் மிக குறைவாக உள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். அத்துடன் குடிவரவு முத்திரைகள் மறுபக்கத்தில் கசிவது போன்ற பிரச்சினைகள் காரணமாக சில நாடுகள் அந்த கடவுச்சீட்டுகளை நிராகரித்துள்ளதாக அவர் மீண்டும் தெரிவித்துள்ளார். இந்த குற்றச்சாட்டுகளுக்கு பதிலளித்த பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால புதிய இலங்கை கடவுச்சீட்டுகளில் தர குறைபாடுகள் இருப்பதாக கூறப்படும் குற்றச்சாட்டுகளை நிராகரித்துள்ளார். பக்கங்களின் எண்ணிக்கையை குறைப்பது சர்வதேச தரங்களுக்கு இணங்கவே உள்ளது என்றும் இது பல நாடுகளால் பின்பற்றப்படும் ஒரு நடைமுறை என்றும் அவர் தெரிவித்துள்ளார். 5 மில்லியன் கடவுச்சீட்டுகளை கொள்முதல் செய்வதற்கான விலை மனு கோரல் தொடர்பான நீதிமன்ற நடவடிக்கைகள் தொடர்வதாகவும் மின்னணு கடவுச்சீட்டு முறையை அறிமுகப்படுத்துவது தொடர்பான சிக்கல்களை தீர்க்க அரசாங்கம் செயற்பட்டு வருவதாகவும் அமைச்சர் மேலும் தெரிவித்துள்ளார். இலங்கையில் இந்த ஆண்டின் இதுவரையான காலப்பகுதியில் சுமார் 89,033 டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளதாக தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு தெரிவித்துள்ளது. இதன்படி ஆகஸ்ட் மாதத்தின் முதல் 7 நாட்களில் மாத்திரம் 3,686 டெங்கு நோயாளர்கள் இனங்காணப்பட்டுள்ளனர். கடந்த ஜூலை மாதத்தில் 29,973 நோயாளர்கள் பதிவாகியுள்ளதுடன் இதுவே இந்த ஆண்டில் ஒரே மாதத்தில் பதிவான அதிக அளவிலான டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கையாகும். அதேவேளை இந்த ஆண்டில் இதுவரையான காலப்பகுதியில் டெங்கு நோயினால் பாதிக்கப்பட்டு 64 பேர் உயிரிழந்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. நோர்வுட் பிரதேச செயலகத்தில் இடம்பெற்ற 16 மில்லியன் ரூபாய் அஸ்வெஸ்ம ஊழல் மோசடி தொடர்பில் மேலும் 2 முகாமைத்துவ சேவை உத்தியோகத்தர்கள் பணி நீக்கம் செய்யப்பட்டுள்ளதாக நுவரெலியா மாவட்ட செயலாளர் துசாரி தென்னகோன் தெரிவித்துள்ளார். குறைந்த வருமானம் பெறும் குடும்பங்களுக்கு சென்றடைய வேண்டிய அஸ்வெஸ்ம கொடுப்பனவை தங்களது மற்றும் உறவினர்களின் வங்கிக் கணக்குகளில் முறைகேடாக வரவு வைத்துள்ளமை விசாரணைகளில் தெரியவந்துள்ளது. இந்த மோசடியில் ஈடுபட்டதாக சந்தேகிக்கப்படும் 11 அரச ஊழியர்களில் தேசிய இளைஞர் சேவைகள் மன்றத்தின் 2 அதிகாரிகள் கொழும்புக்கு அழைக்கப்பட்டு வாக்குமூலங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளதுடன் ஹட்டன் கல்வி வலயத்தை சேர்ந்த 6 ஆசிரியர்கள் மற்றும் காவல்துறை அலுவலக ஊழியர் ஒருவரும் விரிவான விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. இதுவரை 2 அதிகாரிகள் கைது செய்யப்பட்டு விளக்கமறியல் வைக்கப்பட்டுள்ள நிலையில் ஏனைய அதிகாரிகளுக்கு எதிராக ஹட்டன் காவல்துறையின் விசேட குற்ற விசாரணை பிரிவில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. சிறைச்சாலையில் இடம்பெற்ற அசம்பாவிதங்களின் பின்னணியில் நிச்சயமாக நான் தான் இருப்பேன் என்ற உறுதியான மனநிலையில் இந்த அரசாங்கம் இருக்கின்றது என பொதுஜன பெரமுனவின் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார். பொதுக்கூட்டம் ஒன்றில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். தொடர்ந்தும் அவர் கருத்து தெரிவிக்கையில் தற்போதைய அரசாங்கம் ஆட்சிக்கு வருவதற்கு முன்னர் ஏதேனும் குற்ற செயல்கள் ஏற்பட்டால் ஆட்சியில் இருக்கும் அரசாங்கத்தை கடுமையாக விமர்சித்து குற்றச்சாட்டுகளை முன்வைத்து வந்தனர். எனினும் தற்போதைய அவர்களுடைய அரசாங்கத்தில் பல துரதிருஷ்ட சம்பவங்கள் நிகழும் போது அதனை தடுக்க முடியாமல் எதிர்க்கட்சிகள் மீது இந்த அரசாங்கம் பழி சுமத்தி வருகின்றது. சிறைச்சாலையில் ஏற்பட்ட மோதல்களுக்கு யார் பொறுப்பு கூறுவது? 11,000 பேரை தடுத்து வைக்க வேண்டிய சிறைச்சாலையில் 45,000 பேரை தடுத்து வைத்திருப்பதே மிகப்பெரிய பிரச்சனையாகும். இந்த அரசாங்கம் ஆட்சிக்கு வந்தது முதல் இப்போது வரை சிறைச்சாலையில் உள்ள மலசல கூடங்களையாவது சீரமைத்திருக்கின்றதா? ஆனால் பிரச்சனைகளுக்கு எதிர்க்கட்சிகள் மீது பழி சுமத்தி வருவதுடன் எதிர்க்கட்சிகளை நோக்கி விரல் நீட்டுவதும் ராயபக்சர்கள் மீது குற்றச்சாட்டுகளை சுமத்தி வருவதுமே இவர்களுடைய வேலையாக இருக்கின்றது. தற்போது சிறையில் ஏற்பட்டுள்ள மோதல்களுக்கும் எதிர்க்கட்சிகளுக்கும் குறிப்பாக நாமல் ராஜபக்ச தான் காரணமாக இருக்கும் என மக்களுக்கு இந்த அரசாங்கம் அறிவிக்கும். சிறைச்சாலையில் ஏற்பட்ட கலவரத்தின் பின்னணியில் நாமல் ராஜபக்ச தான் உள்ளார் என இந்த அரசாங்கம் நம்பிக்கொண்டிருக்கும். இதனைத்தான் ஜனாதிபதி அனுரவும் மக்களுக்கு அறிவிப்பார் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார். கொழும்பில் தமிழர்கள் உட்பட பலருக்கு சொந்தமான சொத்துக்களை பறிமுதல் செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. கொழும்பு நகரில் சொத்து வரி செலுத்தப்படாமை காரணமாக பல சொத்துக்களை பறிமுதல் செய்ய மாநகர சபை நடவடிக்கை எடுத்துள்ளது. மாநகர சபைக்கு வரி செலுத்தாத கொழும்பு 7 பகுதியில் உள்ள 30 காணிகள் உள்ளிட்ட பல கோடி ரூபாய் பெறுமதியான காணிகளை சுவீகரிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. கொழும்பு 7 உள்ளிட்ட உயர் வணிக மதிப்பில் உள்ள பிரதேசங்களில் உள்ள 30 காணிகள், கொழும்பு கோட்டை பகுதியில் 58 காணிகள் மற்றும் வெள்ளவத்தை பகுதியில் 67 காணிகள் பறிமுதல் செய்யும் பிரிவில் உள்ளடங்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. நிலுவையில் உள்ள வரிப்பண அறவீடுகளை மேற்கொள்ளும் நோக்கில் இந்த துரித நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. உணவே மருந்து, மருந்தே உணவு என்ற உன்னத நோக்கோடு 100க்கும் மேற்பட்ட பாரம்பரிய உணவு வகைகளுடன் கிளிநொச்சி இயக்கச்சி ரீச்சா வளாகத்தில் ஆரம்பமான அட்சய பாத்திரம் உணவு திருவிழா பாதுகாப்பு காரணங்களுக்காக அவசரமாக இடைநிறுத்தப்பட்டுள்ளது. தமிழர் உணவு மரபை உலகிற்கு பறைசாற்றும் நோக்கில்
மிக பிரமாண்டமாக ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த இந்நிகழ்விற்கு எதிர்பாராத அளவில் கட்டுக்கடங்காத சனக்கூட்டம் அலைமோதியது. இதனால் ஏற்பட்ட கடுமையான சன நெரிசலை தொடர்ந்து பொதுமக்களின் பாதுகாப்பை உறுதி செய்யும் பொருட்டு நிகழ்வை உடனடியாக நிறுத்துவதாக ரீச்சா நிர்வாகம் அறிவித்துள்ளது. வடக்கு கிழக்கின் பாரம்பரிய சுவைகளான ஒடியல் கூழ், பிட்டு, பனங்காய் பணியாரம், நண்டு பிரட்டல் போன்ற உணவுகளை சுவைப்பதற்காக இலங்கை வாழ் மக்கள் மட்டுமின்றி கனடா, லண்டன், ஜெர்மனி, சுவிஸ், பிரான்ஸ் மற்றும் ஆஸ்திரேலியா உள்ளிட்ட நாடுகளில் இருந்து பெருமளவிலான புலம்பெயர் தமிழ் உறவுகளும் திரண்டிருந்தனர். சர்வதேச மற்றும் உள்நாட்டு சமையல் வல்லுநர்களின் நேரடி சமையல் விளக்கங்கள், பனை தென்னை சார்ந்த தனியரங்கு, கலை நிகழ்ச்சிகள் என பல சிறப்பம்சங்களுடன் இந்த நிகழ்வு வெற்றிகரமாக ஆரம்பமாகியது. இந்த நிலையில் விழா வளாகத்தில் எதிர்பாராத வகையில் கட்டுக்கடங்காத அளவுக்கு பெருமளவிலான மக்கள் ஒரே நேரத்தில் திரண்டதால் கடுமையான சன நெரிசல் ஏற்பட்டது. இதனால் பொதுமக்களின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு உணவு திருவிழா நேற்று இடைநடுவே நிறுத்தப்பட்டதாக ரீச்சா நிர்வாகம் அதிரடியாக அறிவித்துள்ளது. அத்துடன் இன்றும் நாளையும் நடைபெறவிருந்த எஞ்சிய அனைத்து நிகழ்வுகளும் முற்றாக ரத்து செய்யப்பட்டுள்ளன. இன்று மற்றும் நாளை நிகழ்வுகளுக்காக ஏற்கனவே நுழைவுச் சீட்டுகளை முன்பதிவு செய்திருந்த பொதுமக்களுக்கு அவர்கள் செலுத்திய பணம் அனைத்தும் வங்கிக் கணக்குகள் ஊடாக முறையாக திருப்பி வழங்கப்படும் என்றும் ரீச்சா நிர்வாகம் மேலும் தெரிவித்துள்ளது. நாளைக்கு நாளண்டைக்கு இருந்த உணவு திருவிழா தற்காலிகமாக இடநிறுத்துறேன். காரணம் என்னன்னு சொல்லி சொன்னால், இந்த உணவு திருவிழாவுக்கு தூரடங்கள்ல இருந்து, புத்தளத்திலேருந்து, சிலாபத்திலேருந்து, மட்டக்களப்பிலேருந்து, திருவண்ணாமலையிலேருந்து, தூரடங்கள்ல இருந்து எல்லாம் இந்த உணவு திருவிழாவை ரசித்து இந்த யாழ்ப்பாணத்து உணவுகளை சுவைக்கோணம் என்ற நோக்கத்துக்காக வரக்கூடிய மக்கள் இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு உள்ளுக்குள்ள அதை குழப்புறதுக்குன்னு சொல்லி கொஞ்சம் பேர் அது எல்லாத்தையுமே அவர்களுக்கும் கஷ்டங்களை கொடுக்குறத நான் தாங்கிக் கொள்ள முடியல. அதே நேரத்தில் என்னோட வேலை செய்கிற ஆக்கள் எனக்கு இனிமேல் என்னோட இம்பார்ட்டன்ட். என்னோட வேலை செய்கிற ஆக்கள் என்னுடைய தொழிலாளர்கள் இல்லை, என்னுடைய உறவுகள். ஸோ அவர்களுக்கு ஒரு கஷ்டங்கள், துன்பங்கள், ஒரு பிரச்சனை வருதுன்னு சொல்லி சொன்னால் அது காசு, பணம், பேர், புகழ் எல்லாத்துக்கும் மேலால் அவர்களை நேசிக்கிறேன். ஸோ அவர்களுடைய பாதுகாப்பு, என்னை நம்பி வரக்கூடிய என்னுடைய உறவுகள் பிரச்சனை இல்லாமல் போகணும், அவர்களுக்கு சிரமங்கள் ஏற்படக்கூடாது என்ற காரணத்துக்காக ஞாயிற்றுக்கிழமை, திங்கட்கிழமை இருந்த உணவு திருவிழாவை முற்றுமுழுதாக இடநிறுத்துறேன். நீங்கள் ஆன்லைனில் புக் பண்ண எல்லாரும் உங்களுடைய காசு உங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு சேரும். ஒரு விதத்திலையும் யோசிக்காங்க, ₹1 காசு கூட எனக்கு வேண்டாம். மேற்கு பசிபிக் பெருங்கடலில் உருவான சக்தி வாய்ந்த டொல்பின் புயல் ஜப்பானின் தென்மேற்கு பகுதியில் அமைந்துள்ள ஒகினாவா மாகாணத்தை தாக்கியுள்ளது. வகை 1 புயலாக வகைப்படுத்தப்பட்டுள்ள இந்த புயலின் போது மணிக்கு 198 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வேகமாக வீசியதாக வெளிநாட்டு ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. பாதுகாப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக ஒகினாவா மற்றும் கஹோசிமா மாகாணங்களில் வசிக்கும் சுமார் 2,60,000 மக்களை பாதுகாப்பான இடங்களுக்கு வெளியேறுமாறு அதிகாரிகள் அறிவுறுத்தியுள்ளனர். புயலின் தாக்கம் காரணமாக 500க்கும் மேற்பட்ட விமான சேவைகள் ரத்து செய்யப்பட்டுள்ளதுடன் போக்குவரத்திலும் இயல்பு வாழ்க்கையிலும் கடும் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. இந்த நிலையில் அடுத்த சில நாட்களில் டால்பின் புயல் சீனாவின் கிழக்கு கடற்கரை பகுதிகளை நோக்கி நகரும் என வானிலை ஆய்வு மையங்கள் எச்சரித்துள்ளன. இதனை அடுத்து ஹங்காவாய், ஜெஜியாங் மற்றும் புஜிஜான் பகுதிகளுக்கு கனமழை, பலத்த காற்று மற்றும் வெள்ள அபாய எச்சரிக்கைகள் விடுக்கப்பட்டுள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ்லங்கா குரல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள். மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழ்லங்காகுரல்.com எனும் இணையத்தின் வாயிலாக எங்களோடு இணைந்து கொள்ளுங்கள்.